الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام ما من أيام أعظم عند الله ولا أحب إليه من العمل فيهن من الأيام العشر أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபியூங்கள் தாபியங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த கால நேரங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். இது போன்ற அவகாசங்களை நாம் எப்படியாவது ஒரு முஜாஹதாவினுடைய அடிப்படையில், தியாகத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து 4 விடயங்களை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு உட்கார்ந்திருந்தால் 1000 ரக்காத்துக்கள் சுன்னத்தான நபில் தொழுவதை விட தீனுடைய பாடத்திலே ஒரு பாடப்பகுதியை படித்து கொள்வதில் ஆக பெரிய சிறப்பு இருக்கிறது என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலாவை வணங்கப்படுவதில்லை அவனை சரியான முறையில் அறிந்தே ஒழிய. அப்படியானால் அல்லாஹுவை நாம் வணங்கி வழிபடுகிறோம், அது எந்த அமைப்பில் எப்படி அதனுடைய ஷர்த்துகள் பர்லுகள் முபத்திலாத்துகள் சுனன்கள் மக்ரூஹாத்துகள் என்னென்ன என்கின்ற விடயங்களை அறிந்து தெரிந்து புரிந்து செய்வதுதான் மிகவும் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட நல்லமலாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. ஆகையினால அறிவுடைய மஜ்லிஸ்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்திலே இந்த சிறப்பான நாட்களிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு கூறிய நாட்களிலே நாம் இருக்கிறோம். இப்போது அல்லாஹ் சத்தியமிட்டு ஒரு விடயத்தை குறிப்பிட்டு கூறுகிறான் என்றால் அதிலே அந்தரங்கம் அகமியம் நிறையவே ஒளிந்திருக்கும். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா வைகரையின் மீது காலை சுபஹ் நேரத்தினுடைய அந்த நேரத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். வலையாளின் அஷர் 10 இரவுகளின் மீது. 10 இரவுகள் என்கின்ற போது ஐயாமோ அஷர் ஹிஜ்ஜா துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 10 நாட்கள் என்பதை எங்களுக்கு அழகாக தப்சீரினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இதற்கு நேர்பாடாக நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவை வணங்கப்படுவதில்லை, அமல் செய்யப்படுவதில்லை. இந்த காலங்களிலே மிகவும் மகத்துவமிக்கதாக அமையக்கூடியதாக இருக்கிறது அவனை வணங்கி வழிபடுவது. அவனிடத்தில் ஜம்பவும் விருப்பமானதாகவும் இருக்கின்றது இந்த நாட்களிலே புரியப்படுகின்ற நல்ல அமல்கள் என்ற ஹதீஸை நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவுமா மிகவும் அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்று நபி அவரிடத்திலே கேட்கப்பட்ட போது, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நேரத்தை உடலை தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் வெட்டப்பட்டு ஷஹீதாகிறார் என்றால் அவருக்கு நன்மை உண்டு.
அதே போன்றுதான் இந்த காலத்திலே அவருக்கு எப்படி அதிகமான நன்மைகள் இருக்கின்றனவோ அதே போன்று இந்த காலங்களிலே புரியப்படுகின்ற நல்லமல்களுக்கு அதிக கூலிகள் இருக்கின்றன என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாக்குதிரு பீஹின்ன தஹ்லீல் வ தக்பீர் வ தஹ்மீத், அல்லாஹ்வை புகழ்வதை, அவனை துதி செய்வதை, அவனை தக்பீர் சொல்லி பெருமைப்படுத்துவதை, அவனை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்வதை இந்த காலத்திலே அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஃபலாயில்களை விளங்கிய நாம் இன்னும் ஒரு வருடம் நம்முடைய வாழ்நாளில் வருமா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு அதிகாரி இடத்திலே நாம் கேட்டு நிற்கிறோம், கெஞ்சி நிற்கிறோம், கிடைக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறோம். அதே போன்றுதான் இன்று மனிதனுடைய வாழ்நாள். அவனிடத்திலே எந்த நாளும் சுகத்தை, ஆரோக்கியத்தை, வாழ்நாள் நீடிப்பை அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் மரணங்கள் அதிகரித்து கொண்டு செல்கின்ற காலப்பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய உடலிலே இருக்கின்ற முழு உறுப்புகளும் மென்பொருள்களாக பார்க்கப்படுகின்றன. இவைகள் அனைத்தும் நாம் செய்கின்ற எக்ஸசைஸாலேயோ அல்லது டயட் கண்ட்ரோலாலேயோ அல்லது மாத்திரைகள் பாவிப்பதாலேயோ இல்லை, முழுவதும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலிலே தான் இயங்குகின்றது. யார் என்ன சொன்னாலும் சரி. அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே நாம் மிக கெஞ்சி அழுது புலம்பி கேட்க வேண்டும், அதிக நாள் அமல் செய்ய வேண்டும், சந்தர்ப்பத்தை தந்துவிடியா அல்லாஹ் என்று. கேள்விக்குறியாகத்தான் மனிதனுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமகாலத்தை நாங்கள் பார்த்து கொண்டால் ஒவ்வொரு விடயமும் பெரும் இடர்களும், நாம் சுவாசிக்கின்ற சுவாசம், நாம் உட்கொள்ளுகின்ற உணவு, இன்னோரென்ன விடயங்கள் எல்லாம் கிருமிகள், அதாவது நாங்கள் மோசமான ஒரு விடயங்கள் பரவுகின்ற அல்லது தொற்று நோய்கள் உருவாகின்ற அல்லது வேறு வேறு சுகாதார கேடுகள் ஏற்பட்டு நோய்கள் உருவாக்கப்படுகின்ற காலகட்டத்திலே நாம் வாழுகின்றோம். எனவே இந்த காலத்திலே ஒரு மனிதன் உயிர் வாழ கிடைப்பது என்பது ஆகப்பெரிய பாக்கியம். அதனால தான் சொல்லுகின்றோம், இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக. அதிக நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்து நாம் அமல் செய்ய வேண்டும். நாம் அமல் செய்கின்ற போது இஹ்திசாப் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு விடயத்தை ஏதாவது ஒன்றை சொல்லி ஆர்வமூட்டினால்தான் ஒரு பிள்ளை ஒரு வேலையை செய்யும், ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்வான். அதனுடைய பெனிஃபிட் என்ன, அவனுடைய பெருமானம் என்ன, அதனால் என்ன கிடைக்கும் என்று மனிதன் எதிர்பார்ப்பது அவனுடைய சகஜம், அவனுடைய இயல்பு நிலை. அது மாற்ற முடியாது, அவனுடைய தபியத், இயற்கை அது அவனுடையது. அதனால் அல்லாஹு தஆலா இன்னென்ன விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், இதனை புரிந்தால் இந்த நன்மை கிடைக்கும், இதனை செய்தால் இந்த செல்வம் கிடைக்கும், இதனை மேற்கொண்டால் இந்த ஆரோக்கியம் கிடைக்கும் என்கின்ற விடயங்களை அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுட்டிக்காட்டி எங்களை அமல்களின் பால் ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். எனவேதான் அந்த சான்ஸை நாம் விட்டுவிடக்கூடாது. அது நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் செய்வதைத்தான் இஹ்திசாப் என்று சொல்வது. இஹ்திசாப் என்றால் அல்லாஹ் இன்னென்ன அமல்களுக்கு இன்னென்ன கூலிகளை வைத்திருக்கிறான், அதனுடைய அடைவு நிச்சயமாக மரணத்துக்கு பின்னால் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொருத்தரும் அமல் செய்ய வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் பயந்தார்கள். எப்படி பயந்தார்கள் தெரியுமா? நாம் உலகத்திலே அமல் செய்தால் அதனுடைய முடிவுகள் இந்த உலகத்திலே கிடைத்து விடுமோ? அவர்கள் பயப்பட்ட காலப்பகுதியை பாருங்கள். எப்படிப்பட்ட காலப்பகுதி பார்த்தால் ஈச்ச மரம் விளங்கும்,
இங்கால பார்த்தால் வானம் மேலே இருக்கும், கீழே பூமி இருக்கும், பாலைவனம், ஒட்டகங்கள் தான். இவைகள் தான் அவருடைய வாழ்க்கையில் கண்ட செழிப்பு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நான் எவ்வளவு செல்வச் செருக்கிலே, எவ்வளவு நிலைமைகள், எவ்வளவு விடயங்களை கையாளுகின்ற துரித மனிதனுடைய, அதாவது தொழில்நுட்ப விடயங்கள், இன்னும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கக்கூடிய தொழில்நுட்ப விடயங்கள், இவைகளை நாம் அனுபவித்து கொண்டு அந்த சஹாபாக்கள் அந்த நேரத்திலே நமக்கு துன்யா கிடைத்து விட்டதோ என்று பயந்தார்கள். ஏன் தெரியுமா? மறுமையிலே அதனுடைய பெருமானம் இல்லாமலாகி விடுமோ என்று. அல்லாஹு அக்பர்! நாம் எவ்வளவு பயப்பட வேண்டும், எவ்வளவு விடயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் புரிகின்ற நல்லமல்களுக்குரிய கூலி இந்த உலகத்திலே கிடைத்து விடக்கூடாது. ஆனால் அது மறுமையிலே தான் கிடைக்க வேண்டும், சித்தப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது எமது கடமை. அதனால தான் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வபாத்தை பற்றி, மரணத்தை பற்றி சொல்லுகின்ற போது, நாம் செய்கின்ற நல்ல அமல்களுடைய பெருமானங்களை கண்டுகொள்வதற்கு இந்த மௌத்து தான் தடையாக இருக்கிறது. மௌத்து வந்துவிட்டால் நாம் செய்த நல்ல அமல்களுடைய பெருமானங்களை கண்டு மனமகிழ்ச்சி அடையலாம். எனவே இந்த உலகத்திலே கண்டுகொள்ள முடியாது. இருந்த போதிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலேயும், நாம் புரிகின்ற திக்ருகள், திலாவத்துகள், சதக்காக்கள், துவாக்களின் ஊடாக ரியாக்ஷன் என்கின்ற பின் விளைவை நாம் அனுபவிக்காமல் மௌத்தாகிவிடக்கூடாது. அதைத்தான் நாம் உங்களுக்கு சொல்லுகின்றோம். நாம் ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி நீயத்தை ஹாடிஸானதாக வைத்துக்கொண்டு, அது சிறிய அளவிலேயாவது இருந்தாலும் பரவாயில்லை, அமல்களை நாம் நம்பிக்கையோடு இஹ்திசாபோடு செய்கின்ற போது எங்களுடைய வாழ்நாளிலே அதனுடைய பிரதிபலிப்பை காணலாம், நிச்சயமாக காணலாம். ஆரோக்கியம் கிடைக்கும், நினைத்த செல்வம் கிடைக்கும், துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், நல்லொரு மனைவி கிடைப்பா, துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாகும். இப்படி ஒரு வகையான ஒரு அலாதியான ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் தருவான். மறுமையில தான் அதனுடைய நற்கூலிகள் கிடைக்கும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் புரிந்த நல்லவர்களுடைய பின் விளைவுகளை அடைந்து கொள்ளலாம், அதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதைத்தான் ஆர்வமூட்டி சொல்லுகிறோம். இந்த காலப்பாதி பீரியட்லே நமக்கு என்னென்ன அமல்களை செய்ய முடியுமோ, அது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு அழகான திக்ருகள் எல்லாம் இருக்கின்றன. தக்பீர், தக்பீர் என்பது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதல். அல்லாஹு அக்பர் என்றால் அவன்தான் மிக பெரியவன், அவனை தவிர பெரியவன் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. சைஸ்ல பெரியவன் அல்ல, அவனுடைய ஆளுமை தர்பாரிலே அவன் மிகவும் பிரமாண்டவன். அவனை மிகைக்கக்கூடியது இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட அந்த தக்பீரை அல்லாஹ் தஆலா வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், நோன்பை நீங்கள் பிடித்து முடிவு செய்து அதனுடைய எண்ணிக்கையை முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு அப்படி வழிகாட்டியதற்கு அவனை நீங்கள் தக்பீர் செய்து பெருமைப்படுத்துங்கள். அதனால தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று நாங்கள் திக்ர் தக்பீர் செய்கிறோம். பெருநாளுடைய ஷவ்வால் பிறை கண்டதிலிருந்து இமாம் முஸல்லாவுக்கு வருகின்ற வரைக்கும் தான் அந்த தக்பீர். அந்த தக்பீரை தக்பீர் முக்கையதுன்னு சொல்லுவாங்க, வரையறுக்கப்பட்ட தக்பீர். சிலர்கள் பெருநாள் தொழுது விட்டு தக்பீர் சொல்லிவிடுறார்கள். எந்தெந்த விடயத்தை எவ்விடத்தில் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிக் கொள்வது தான் இஸ்லாம் கற்றுத்தந்த முறை. நான் மீறி செய்ய முடியாது. தக்பீர் செய்தால் நன்மை கிடைக்கும், அதற்காக வேண்டி நாங்கள் வேறு வழிகளை, வியூகங்களை நாம் வகுக்கக்கூடாது. ஆனால் இந்த பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் தான் அல் ஈதுல் அக்பர். இஸ்லாமிய வரலாற்றிலே பெரிய பெருநாளாக பார்க்கப்படுவது ஹஜ்ஜி பெருநாள் தான். இது பாரிய ஒரு கிரிகையோடு தொடர்புபட்டது. நோன்பும் ஒரு பாரிய இஸ்லாம் அர்கானுல் இஸ்லாத்தோடு தொடர்புபட்டது. இந்த லையனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும்
கதாலிக சஹரஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். இந்த இடத்திலேயும் அல்லாஹ் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் என்று தான் சொல்லுகிறான். அதாவது ஹஜ்ஜி பெருநாள் என்பது அத்தஹல்லுல் அவ்வல் அத்தஹல்லுல் சானி என்று ஹஜ்ஜாஜிகளுக்கு 2 சந்தர்ப்பம். அவர்கள் பிறை 8 இன்ஷா அல்லாஹ் நாளை என்று நான் நினைக்கிறேன். இன்று கட்டி சுபகோடு மினாவுக்கு போயிருப்பார்கள். வெள்ளிக்கிழமை 8வது பிறை என்று ஆரம்பித்து 9வது தினம் அரபாவிலே அவர்கள் தரித்து 10வது தினம் பெருநாள் அன்று காலையிலே கல்லறிந்த உடனே அவர்களுடைய ஆடைகளை கலட்டி விடலாம். இஹ்ராம் ஆடையை கலட்டி தலைமுடியை வெட்டிக்கொள்ள. இது அத்தஹல்லுல் அவ்வல். ஆனால் கணவன் மனைவி ஒன்று சேர முடியாது, திருமணங்கள் முடிக்க முடியாது. அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை சம்பூர்ணமாக முடித்ததற்கு பின்னர் தான் என்ன செய்வது, எல்லா வேலைகளையும் ஆகுமானதை செய்து கொள்ளலாம். இதில் ஒரு மகிழ்ச்சி ஒன்று வரும். ஒரு ஹஜ்ஜி செய்கிற ஒரு மனிதனுக்கு தலை பரட்டை தலை உள்ளவனாக, புழுதி படிந்தவனாக, வெள்ளாடை உடுத்தவனாக, அல்லாஹுவை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற கோஷத்தை வெளியாக்கியவனாக, அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் தெரிகின்ற மனிதனுக்கு அன்றைய தினம் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதனால நீங்கள் அல்லாஹ் தக்பீர் சொல்லுங்க என்று குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலபுஷாலிஹீங்களான நல்லவர்கள், பெரியவர்கள், வல்லவர்கள் எல்லாம் துல்ஹஜ்ஜி மாதம் பிறை ஆரம்பத்திலிருந்தே தக்பீர் சொல்லுவார்கள். பெருநாள் தக்பீர் இருக்குதானே, அந்த பெருநாள் தக்பீரை ஆரம்ப காலத்திலிருந்தே இப்போதெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நமக்கு அரபாவுடைய தினம் எங்களுக்கு பிறை 9ஆம் நாள் தக்பீர் ஆரம்பமாகி இன்ஷா அல்லாஹ் பெருநாள் முடிந்து ஐயாமு தஷ்ரீக் பெருநாளை தவிர்த்து 3.5 நாட்கள் 23 வக்துகள் தக்பீர் சொல்லப்படுகின்ற நாட்களா. இது பரவலாக அல்லாஹு தாலா தக்பீர். அப்போ 4-3 நாட்களுக்கு தக்பீர் சொல்லுகிற போது பெருநாளுடைய உணர்வும் சந்தோஷமும் உள்ளத்தில் ஒரு பூரிப்பும் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். அதனால தான் நாங்கள் தக்பீரை சொல்வது. ஜய்யினு அய்யாதக்கும் பித்தக்பீர், தக்பீரை கொண்டு உங்களுடைய பெருநாட்களை அழகுபடுத்துங்கள் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால நாம் தக்பீர்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றோம். அதே போன்று சுன்னத்தான நோன்புகளை நோற்பது சிறப்பாக இருக்கிற இந்த காலங்களிலே அல்லாஹு தஆலாவிடத்தில் நோன்பை விட ஒரு முக்கியமான ஒரு அமல் இருக்க முடியாது. வலா இதில லஹு வலா மிஸ்ல லஹு, இந்த நோன்புக்கு நிகராக எதுவும் இருக்க முடியாத ஒரு ஹதீஸ் வருகிறது. ஏனென்றால் நோன்பு பிடித்தால் சகல அவயவங்களும் கட்டுப்பட்டு உணர்வும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை செலுத்தப்படுத்துகின்ற காரணத்தினால் அவன் நோன்பாளி என்றால் அல்லாஹ்விடத்தில் ஒரு விருப்பம். எனவேதான் இந்த காலத்திலே முடியுமானால் பிடித்துக் கொள்ளலாம். சில அறிஞர்களுடைய கருத்திருக்கிறது யௌமுத் தர்வியா என்று. பிறை 8வது நாள் அன்று இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜிக்காக போகின்ற நாள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனை அறுத்து பலியிட கனவு கண்ட நாள். ஆகையினால 8ஆம் நாளும் நோன்பு பிடிக்கலாம். அரபாவுடைய நோன்பு ஹதீஸ்லே தெளிவாக வந்திருக்கிறது. எனவே அந்த சுன்னத்தான நோன்பை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நோற்றுக்கொள்ளலாம். இப்போ சனியும் ஞாயிறும் நாங்கள் நோற்றுக்கொள்ளலாம். அரபா தின நோன்பு நம்முடைய நாட்டிலே பிறை கண்ட எத்தனாவது நாளோ அதிலிருந்து தான் நமக்கு கணக்கெடுப்பு உண்டாகிறது. நாம் அரபா மைதானத்திலே இல்லையே. அரபா மைதானத்தில் இருப்பவர்களுக்கு சுன்னத்தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, வெளியில் இருப்பவர்களுக்குத்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பல கேள்விகளை ஷைத்தான் உருவாக்குவான். இப்போதுள்ள வலைத்தளங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஒருவர் ஒன்றை பேசிவிட்டால் மற்றொரு ஆளும் யோசிக்கார், இவருக்கு பதில் கொடுக்க வேண்டும். கொடுக்காட்டியும் சரியில்லை, அவன் பாட்டுக்கு அவங்க ஆக்கிட்டு போனான்டா. அப்படித்தான் இன்றைக்கு மக்களை குழப்பி விடுறார்கள். மக்களுடைய அமல் இபாதத்தை விட்டு சிலர் தூரமாக்கி விடுறார்கள். சில பொதுமக்கள் முடிவெடுத்துடுறார்கள், இவங்க என்னென்றாலும் கதைச்சி முடிவெடுக்கட்டும், நாம் ஒதுங்கிடுவோம் அமல் செய்கிறத விட்டும் என்று ஒதுங்கி போய் வாழ்கிற மக்கள் இருக்காங்க. இந்த பாவமும் இந்த தண்டனை யாரும் பக்கம் போகிறது? தெரிஞ்சவர்களை நோக்கித்தான் போகின்றது. எனவே தான் கண்ணியமான சகோதரர்களே, நாம் இந்த சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக்கொள்ள முக்கியத்துவம் அளித்துக் கொள்ள வேண்டும். அரபாவுடைய நோன்பு நோற்றால் ஒரு வருடத்துக்கு முன்னால் செய்த
பாவங்கள் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதாகவும், பின்னர் ஒரு வருடம் இருந்து நாம் செய்ய போக இருக்கின்ற சிறு பாவங்களுக்கும் தண்ட பரிகாரமாக அந்த நோன்பு அமைகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெருமானம் மிக்கது. இவைகளை நம்பி நாம் அமல் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொன்னோம். அதுதான் இஹ்திசாப் என்று சொல்லுது. இஹ்லாஸா செய்கிறது வேற, மன தூய்மையோடு. இஹ்திசாப் என்றால் அந்த உரிய நற்பயன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்வது. எனவே கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்தில் புரியப்படுற பிரதானமான அமல் மின் இஹ்ராக்கி தமி, அல்லாஹ்வுக்காக வேண்டி இரத்தத்தை ஓட்டுகிறது. மாற்று மதத்தவர்கள் பிராணிகளை அறுத்து பிசாசுகளுக்கு படைப்பார்கள். இரத்தத்தை ஓட்டி ஒரு வகையான பிரச்சனை, அதாவது ஷைத்தானுடைய விடயங்கள் அங்கே நடைபெறுவதை நாங்கள் கண்கூடா பார்க்கிறோம். நம்முடைய ரப்பு தஆலா, நம்முடைய தீனுல் இஸ்லாம் இந்த உலுஹியாவை பற்றி சொல்கிற போது லையனாலல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் திட்டமாக போய் சேருவதில்லை. லுஹூமுஹா, அதனுடைய மாமிசங்களும், வலா திமாஉஹா, அதனுடைய இரத்தங்களும் போய் சேருவதில்லை. வலாக்கின் என்றாலும் எனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற தக்குவா தான் அவனிடத்திலே சென்றடையும். அதுதான் தேவை. அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். பூமியில அறுத்து பிராணியுடைய இரத்த சொட்டு பூமியிலே விழுவதற்கிடையில் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அந்த பிராணியுடைய மேனியிலே லட்சக்கணக்கான முடிகள் இருக்கும். லிக்குல்லி ஷஅரத்துன் அஷ்ரு ஹஸனாத், ஒவ்வொரு முடிக்கும் 10 நன்மைகள் என்றால் எவ்வளவு கோடிக்கணக்கான நன்மைகள் கிடைக்கும். ஆகவேதான் அந்த சுன்னாவை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை அறுத்து பலியிட கனவு கண்டு அல்லாஹ் அந்த அவர்களுடைய தியாகத்தை எதிர்பார்த்து இதனை சுன்னத்தாக்கி தந்திருக்கிறார். இதனை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், அதனால் என்ன பலாபலன் கிடைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று நபி அவர்கள் கேட்டதற்குத்தான் இந்த ஹதீஸை சொன்னார்கள். அதனுடைய இரத்தம் விழுவதற்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படும், ஒவ்வொரு மேனியில் இருக்கிற ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்றார்கள். எனவே அது ஒரு பிரதானமான ஒரு சுன்னத். முடியுமானவர்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும். முடியுமானவர்கள் என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பெரும் வசதி படாடோபமான வாழ்க்கையில் இருப்பவர்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். இல்லை, பெருநாள் செலவு தள்ளி குடும்பத்துக்கும் போக மீதி பணம் இருந்தால் அந்த ஆட்டை அல்லது மாட்டை அறுத்து 7 பேர்கள் சேர்ந்து கொடுத்துக் கொள்ளலாம். இதுதான் சொல்லித்தார இஸ்லாம். அது ஒரு வருடத்திலே இல்லை, எல்லா வருடமும் கொடுப்பது. இந்த நாட்களிலே பெருநாளைக்கு பின்னால வாரனா ஐயாமு தஷ்ரீக், உலர்த்த வைக்கின்ற நாட்கள். ஒருவருக்கு 5 கிலோ 10 கிலோ இறைச்சி கிடைத்தாலும் மாஷா அல்லாஹ் இந்த பஞ்சம் பசியான காலத்தில் காய வைத்து உலர்த்தி சாப்பிடுவார். அதனால தான் ஐயாமு தஷ்ரீக் என்ற அந்த பேர். அந்த நாட்களிலே நோம்பு பிடிக்க இயலாது, ஹராம். எனவே கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்களை நாம் சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லமல்களை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்லமல்களை கூடுதலாக நாம் செய்ய வேண்டும். அதனுடைய பெருமானங்களை, அதனுடைய நன்மைகளை மறுமையில் அல்லாஹ் தருவான். அதனுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய அடைவுகள் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு வகையிலே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அதனை நாம் அனுபவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்கிற விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளங்கள் செத்து மடிகின்ற காலத்திலே நாம் வாழுகின்றோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல உள்ளங்கள் பற்றி பேசுகிறான். செத்து போன உள்ளம் என்று சொல்கிறான், வறண்டு போன உள்ளம் என்று சொல்கின்றான், துருப்பிடித்த உள்ளம் என்று சொல்லுகின்றான், கஸ்வத்துல் கல் வண்ணஞ்சம் பிடிச்ச இறுகிய உள்ளம் என்று சொல்லுகின்றான். பல உள்ளங்கள். நான் என்னுடைய ஆயுளே ஒரு 36 வகையான உள்ளங்களை அல்லாஹ் அடர்ந்து அத்துமீறிய உள்ளங்கள் நிறைய இருக்கின்றன. நான் பார்த்த வகையில் இருக்கிறதை காணுகின்றோம். எனவே இப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர்களாக நாம் இருக்காமல் கல்வியை முத்துமையின் நிம்மதி அடைந்த கல்வியுடையவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் இப்படி சொல்லுகின்ற கல்வியுடையவர்களாக நாம் மாறக்கூடாது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் நிம்மதி அலாதி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். சில மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பீச்சுக்கு போய் கால் பீசி போயிருந்தால் நமக்கு மனமகிழ்ச்சி வரும், அல்லது ஏதாவது ஒரு புகை திட்டம் என்ன நமக்கு நிம்மதி கிடைக்கும், அல்லது ஒரு பாடலை கேட்டுவிட்டால் இசையை கேட்டால் நிம்மதி கிடைக்கும், அல்லது கூட்டாளிமார்களோடு சேர்ந்து
ஏதாவது சிரிச்சு கதைத்து பஜா போட்டால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று மக்கள் பலவீனம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், கல்புகளை நிம்மதியடைய செய்வது அல்லாஹ்வுடைய திக்ர் தான் என்று அல்லாஹ்வே சொல்லுகின்றார். எனவே அல்லாஹ் தஆலா வாக்களித்ததை மாறு செய்ய மாட்டான். அதான் அல்லாஹ் தஆலா லா யுக்லிஃபுல்லாஹுல் மீஆத், அவன் வாக்களித்ததை மீற மாட்டான். அவன் வாக்களித்தது உண்மையான விடயம். அந்த நம்பிக்கையோடு நாம் பார்க்க வேண்டும். எனவே மனதிலே நிம்மதி செய்ய ஏற்பட திக்ர் செய்ய வேண்டும். எங்களுக்கு அறிஞர்கள் பெரியார்கள் வழிகாட்டிருக்கிறார்கள், சூபியாக்கள், தரிகாக்குடைய இமாம்கள். மக்கள் எல்லாம் ஆங்காங்கே நப்சு போன பிரகாரம் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். வழிகாட்டல்கள் இல்லை. துனியாவுடைய ஆசா பாசத்திலே மூழ்கிவிட்டார்கள். உள்ளஞ்செல்லுகின்ற வழியிலே நடக்க ஆரம்பித்தார்கள். இவர்களை கூப்பிட்டு அழைத்து வரவழைத்து நல்ல பல வழிகாட்டல்களை திக்ர்களை கொடுத்ததினால தான் அந்த மக்கள் என்ன செய்யப்பட்டார்கள், நல்லமல்களை திக்ர்களை கூடுதலாக செய்தார்கள். அதே போன்று இந்த காலத்திலே இந்த பித்னாவுடைய ஜமான் மிகவும் மோசமான உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய இந்த காலகட்டங்களிலே நாம் எம்மை பறிகொடுக்காமல் அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி கொள்ள திக்ருடைய மஜ்லிஸிலே ஹயாத்தாக்க வேண்டும். இமாம் ஹத்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஹத்தாத் ராத்திபை எங்களுக்கு அழகாக வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். நாம் அதனை முறையாக செய்கின்ற போது எதிர்பார்க்கப்பட்ட நன்மை கிடைக்கும். பலரும் பலதை கதைப்பார்கள். இன்றி மனிதன் உள்ளங்களிலே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார். அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதனுடைய உள்ளத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்துவது மனிதனும் இருக்கிறான், ஜின்களும் இருக்கிறாங்க. இவரோட டியூட்டி மனித உள்ளங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்தி அமல் இபாதத்தில் அமலாக்கிறது. எனவே எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இந்த பள்ளி வாயிலே செய்யப்படுகின்ற திக்ர்களை நாமும் கலந்து கொண்டு திக்ரிலே மூழ்கி அல்லாஹ்வுடைய அந்த லல்லத்தை, அந்த இன்பத்தை நாம் இம்மையிலும் மறுமையிலும் அடைய வேண்டும். எங்களை பற்றி நல்ல சாட்சியம் அல்லாஹ்விடத்திலே சொல்லப்பட வேண்டும். மலாயிக்காமார்கள் சய்யாஹீன், உல்லாசமாக திரிகின்ற மலாயிக்காமார்கள் இந்த உலகத்தை வட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வை மலவில் நாம் சிறிய கூட்டத்திலே நாம் நினைவுபடுத்தினால் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே மலவில் ஆதாயங்கக்கூடிய பெருங்கூட்டத்திலே எங்களை அல்லாஹ் பிரஸ்தாபிப்பான். அப்படியான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். வீணான காரியங்களில் ஈடுபடாமல் நப்சையும் உள்ளத்தையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இவ்வாறான மஜ்லிஸ்களை நாம் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நற்பயன் அடைய வல்லநாயன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் துணை விடுவானாக. யா அல்லாஹ், இந்த காலத்திலே நல்லமல்கள் செய்த நல்ல மக்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. நல்லமல்கள் செய்கின்ற ஆர்வத்தையும் அறிவையும் விளக்கத்தையும் தெளிவையும் தந்துவிடுனாயனே. உன் பக்கம் எங்களை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்வாயாக. இந்த பெருநாளை சிறப்பாக கொண்டாடி மகள எம் அனைவர்களுக்கும் உதவி செய்வாயாக. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி வஸல்லிம் அலா ஹபீபிக சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.